Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. J.N.N.I Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, AICTE, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Without failure, you can't go success. ஏன்னா அந்த ஃபெயிலியர் இருந்தால் தான் அந்த இடத்துக்கான மரியாதையை ஆக்சுவலி சக்ஸஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியுங்கிறது தான். இன்னொரு ஒரு செஷனில் உட்காந்துட்டு இருந்த போது ரேண்டமாக வந்த ஒரு டியூன் வந்து இது நல்லா இருக்கே, இது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்த பாட்டாக ஐ திங்க் வருது. ஸோ எனக்கே வந்து நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் நான் எடுத்து பண்ணுறேன். ஏதாவது எக்ஸைட் பண்ணுச்சுன்னா மட்டும் தான் எடுத்து பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இட் கம்ப்ளீட்லி. அண்ட் பாட்டு கேட்டோடனே நான் பண்ண ஜானர்லேருந்து இது கம்ப்ளீட்டாக லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. உங்கள் இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததா while the shoot process was happening? Actually zero. இல்ல. I think this is the first video. I think I had zero inputs in this. ஏன்னா மற்ற ப்ராஜெக்டில் ஏதாவது என்னோட இன்புட் இருந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் இது லாஸ்ட் மினிட், நானே உள்ளே வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்தேன். ஸோ how did you like the output? ஏன் பார்க்குறீங்க அந்த மாதிரி? எனக்கு இன்னும் காட்டவே இல்லை. No one commented that it was Ashwin. Yeah. That lovely man on that poster is Ashwin. You know, I think that was a win for us because நீங்க சொன்ன மாதிரி Ashwin is a lucky charm in any project that he's in. So யாரும் அதை கெஸ் பண்ணல அப்படிங்கறது வந்து we were as a team, we were very happy about it honestly. அடடா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கு. Pragathi, I think you'd be the right person to answer this question. Where and how it all started? Oh man, that's a tough question because I think ரொம்ப ரேண்டமாக வந்த ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். கம்போசிங் வந்து என்னோட பிளான்லேயே இல்லை, ஐடியாலேயே இல்லை. எனக்கு பண்ண வரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை ஆக்சுவலி பெருசாக இல்லை. இன்னொரு ஒரு செஷனில் உட்காந்துட்டு இருந்த போது ரேண்டமாக வந்த ஒரு டியூன் வந்து இது நல்லா இருக்கே, இது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்த பாட்டாக ஐ திங்க் வருது. ஸோ எனக்கே வந்து நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் கம்ப்ளீட்லி ரேண்டம் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த பாட்டு இப்படி வரும், அஸ்வின் would be a part of it, வைரல் would be a part of it அப்படின்னு நினைக்கும் போதே வந்து இட்ஸ் ஸ்டில் அ வெரி பிஞ்ச் மீ கைண்ட் ஆஃப் மூமெண்ட். அண்ட் இத்தனை பேர் அந்த பாட்டில் கேட்க போகிறாங்க, ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இஸ் ரியலி அ ட்ரீம் கம் ட்ரூ. I've always been a singer, always been a performer, but I think taking on a new role is always something that's என்ன சொல்றது, it's challenge and it's also ஒரு நர்வஸான ஒரு விஷயம். நமக்கு வரலன்னா என்ன பண்றது, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ வர பாடலுக்கு வந்து ஈடா வந்து எல்லாரும் கேட்பாங்களா, ரசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் எப்போவுமே இருக்கும். அது வந்து ஒரு சிங்கராக எனக்கு எப்போவுமே அந்த இது இருந்ததில்லை. ஸோ where it all started was randomly in the studio one day when I was humming the tune and my producer Shravan was like, hey, இது நல்லா இருக்கு, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். And it stayed there for a very long time. Then one day we said, okay, why don't we work on this, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு 10 minutes வந்த ஒரு டியூன் தான் அடடா. Pragathi ஓகே, சரி மியூசிக் பண்ணியிருக்காங்க, பாட்டு பாடியிருக்காங்க. நீங்க எங்கேருந்து வந்தீங்க? லாஸ்ட் மினிட் ஜம்ப். Tell me about that. Yeah, it's been a while now. Music video லைக் ரொம்ப ஐ மீன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் நான் எடுத்து பண்ணுறேன். ஏதாவது எக்ஸைட் பண்ணுச்சுன்னா மட்டும் தான் எடுத்து பண்ணுறேன். தென் ஐ காட் டு நோ Pragathi is going to be the music director for that. ஓகே, ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ ஐ வாண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இட் கம்ப்ளீட்லி. அண்ட் பாட்டு கேட்டோடனே நான் பண்ண ஜானர்லேருந்து இது கம்ப்ளீட்டாக லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. ஸோ இதுவும் ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. எனக்கு பாட்டும் என்ன சொல்கிறது, லைக் கர்நாடிகா ரொம்ப ஒரு மெலோடியான, ரொம்ப ஒரு தெரில, அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் பாட்டு கேட்கும் போது. ஸோ ட்ரை பண்ணுவோம். Tell me, Rajesh Vaidya sir is just there. Someone who's out there with such high regard. And அவர் வந்து உங்களுக்காக அந்த இன்டர்லூட், வீணா இன்டர்லூட், ஸோ பியூட்டிஃபுல் அந்த பாட்டில்.
Tell me, how did that collaboration work out for you, Pragathi? நிஜமாவே சொல்லணும், இட்ஸ் சச் அ பிளெஸிங். பிகாஸ் இது முதல் ப்ராஜெக்டா, லைக் ஐ டோல்ட் யூ, இது இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்க கூட முடியல. அண்ட் ஐ திங்க் ஒத்தொத்தரோட இன்வால்மெண்ட்னால தான், அது அஸ்வினா ஆகட்டும், அது ராஜேஷ் அங்கிளா ஆகட்டும், ஈச் பர்சன்ஸ் இன்வால்மெண்ட்னால தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஆயிருக்கு. அண்ட் ஐ திங்க் அது வந்து ஹேஸ் கம் ஃப்ரம் லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு 10 ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து ட்ராவல் பண்ணதுனால நிறையா பேரை மீட் பண்ணி நிறையா பேரோட கொலாபரேட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ராஜேஷ் அங்கிள் வந்து த திங் இஸ் ஆக்சுவலி நான் சூப்பர் சிங்கரில் பாடின போது ராஜேஷ் அங்கிள்ஸ் டாட்டர் மாலவிகா வாஸ் இன் மை சீசன். ஸோ அப்போ மீட் பண்ணி பழகி ராஜேஷ் அங்கிள் பிளேட் ஃபார் த சீசன் அ லாட். And I've gone on tour with him after that. So I've had the blessing of being able to perform with him, alongside him, நிறையா கான்சர்ட்ஸில். ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த பாட்டில் வீணை இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆசை. ஸோ ஷவனும் நானும் பேசிகிட்டு இருந்த போது we said யாரை கேட்கலான்னு ராஜேஷ் அங்கிள் வந்து எனக்கு மைண்ட்லேயே இல்லை. பிகாஸ் அவர் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்துச்சு. சரி கேட்டு பாரு என்ன சொல்கிறாருன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஹிம் அ வாய்ஸ் நோட். அங்கிள் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு, லைக் the next half an hour I had a recording in my hand. And so he asked, I had no questions. He asked me absolutely no questions. அவர் வாசிட்டு இது ஓகே ஆமா, ஏதாவது கரெக்ஷன் இல்லைனா இருந்தால் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டார். ஸோ தட்ஸ் ஹவு தட் ஹேப்பன்ட். அண்ட் இது முதல் பாட்டாக இருந்து இந்த மாதிரி ராஜேஷ் அங்கிளா இருக்கட்டும், கேபாவா இருக்கட்டும், ஷவனா இருக்கட்டும், the fact that these people were so willing and generous with their time and to be a part of this is truly the reason the project is the way it is. ஸோ ஒரு பாட்டு அவ்வளோ அழகா 30 பேர் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு கிரியேட்டிவான ப்ரோசஸ் போயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. Tell me about your team. And it's also directed by Ranjini Ramesh. Tell me more about the direction process and what the mood board looked like when you actually started. Absolutely. So நான் ஆக்சுவலி வந்து வைரல் சவுத் அப்ரோச் பண்ண போது the reason that I think we worked and there was such an immediate attraction வந்து கிரியேட்டிவாக வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, உங்கள் ஐடியாவை வந்து இதில் எப்படி வேணால் கொண்டு போங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கைனால தான் வந்து திஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட். அண்ட் ஐ ஹேட் த ஃப்ரீடம், நான் என்ன வேணால் பண்ணலாம், என்னோட மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து we can bring to life அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் வைரல் கொடுத்தாங்க. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹவ் இட் ஸ்டார்டட். த ஃபனி திங் இஸ் வந்து லேபிள் சைட்லேருந்து தே ஹேட் அ ஃபியூ ரெக்கமெண்டேஷன்ஸ், நாங்கள் இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. என்னோட மைண்டில் வந்து இது ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு லவ் சாங் இருக்கிறதுனால, விச் இஸ் நாட் யூ டோன்ட் see often, எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு என் மைண்டில் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் வெண்ட் ஆன் அ ஹண்ட், யார் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னு. ஸ்போக் டு many people and Ranjini and I immediately clicked and I loved her ideas, I loved the eye that she had, நிறையா கிரியேட்டிவிட்டி அண்ட் ஷிட் ஒர்க் வித் அ லாட் ஆஃப் பீப்புள் அஸ் வெல். ஸோ அவங்களோட டீமை ஃபார்ம் பண்ணும்போது ஒத்தொத்தரும் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி they were such creative, such என்ன சொல்கிறது, ஃப்ரீ willed people. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து it really took a village to make this come to life. And நானே டிரெக்டர் பார்த்து பண்ணுறேன் அப்படின்ன போது I didn't realize that I had signed myself up to produce the project. அது வந்து ஒரு மாதிரி only when I was deep in, I was like, ஐயோ நம்ம தான் இதை செட் பண்ணி பண்ணுறோமா அப்படின்னு. ஸோ தெரியாமல் ஒரு மாதிரி ப்ரொடக்ஷனில் இறங்கினது. அது வந்து hats off to people that produce things because it's one of the hardest things I've ever done in my life. ஒத்தொத்தர்கிட்டையும் பேசி ஒத்தொத்தர்கிட்டையும் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணி அது பண்ணி. ஸோ ஐ திங்க் கிரியேட்டிவ் சைடில் இருக்கிறது ஒரு ஆன் கேமரா சைடில் இருக்கிறது ஒரு விஷயம் இருக்குது, பின்னாடி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சைடுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஒரு 30-40 பேரை மேனேஜ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஒரு விஷனாக கொண்டு வரது வந்து கண்டிப்பாக சாதாரணமான விஷயமே கிடையாது. மியூசிக் வீடியோக்கே இவ்வளோ அப்படின்னா படத்துக்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஐ திங்க் ஈச் பர்சன், நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை பேர் பார்த்தீங்க கிரெடிட்ஸில் அப்படின்னு சொன்னது, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அதில் இருந்ததுனால தான் அந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது. அண்ட் Ranjini is a phenomenal director and I'm so happy that நிறைய பேர் வந்து பார்த்தவங்க வந்து இது வந்து ஃபீமேல் டிரெக்ட் பண்ண மாதிரி இருக்கேன்னு அவங்களே சொன்னாங்க. and that's exactly what I wanted from it because ஒரு கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்றது வந்து
ஆக்சுவலி தமிழில் பெருசாக பார்த்துருக்கோமா இல்லை பார்த்ததே இல்லைன்னு நான் அட்லீஸ்ட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை பார்த்த உடனே வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. அண்ட் ஐ திங்க் ரஞ்சினி has brought that out beautifully along with the rest of the team. இந்த பாட்டை பார்த்து உங்களை வந்து இன்னும் லவ் பண்ண போறாங்க உங்க 2 பேரையும். தட்ஸ் a different thing. பட் நான் பார்த்தது வரைக்கும் you this very secure, very protective. I mean, you are very secure yourself in this particular video. அதை தாண்டி you also want to protect her. You want to be very very caring. So நீங்க ஜெனரலாவே இப்படி தானா இல்ல அந்த இதுக்காக சும்மா நடிப்பா? நிறைய கேர்ள்ஸ் வந்து கேட்கணும் on behalf of all that. So I wanted to know. அது எப்படி நானா கமெண்ட் பண்ண முடியும்? அது லைக் அது யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் பண்ண முடியும். பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி தட் வே. உங்க இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததா while the shoot process was actually happening? zero. இல்ல I think this is the first video. I think I had zero inputs in this. ஏன்னா மற்ற ப்ராஜெக்ட்ல ஏதாவது என்னோட இன்புட் இருந்துட்டே இருக்கும். பிகாஸ் இது வாஸ் லாஸ்ட் மினிட். நானே உள்ள வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்தேன். ஸோ எனக்கு எதுவுமே நான் என் சைடில் எதுவும் நான் பெருசாக இதில் இன்புட் நான் கொடுக்கல. சரி, பிகாஸ் பிரகதி வந்து அவங்க ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபயராக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, அவங்க ஒரு கிளாரிட்டியோட ஒரு இதில் போகிறாங்க. ஸோ அப்படியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்காவது ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளி தேர் ஐ வுட் ஹவ் கான் அண்ட் யூனோ அதை நான் பேலன்ஸ் பண்ண போயிருப்பேன். பட் அந்த ஸ்பேஸ் பிரகதி வந்து கொடுக்கல. ஏன்னா அவங்களே எல்லாம் இழுத்து போட்டு வேலை பண்ணாங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கே ஓகே, நம்ம லைக் நான் ஒரு நிறைய மியூசிக் வீடியோஸ் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க அது ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஒர்க் நான் தள்ளி இருந்து பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே, ரொம்ப அழகாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது நான் யோசிப்பேன், பயப்படுறேன். லைக் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அங்கே நான் நிறையா பண்ணியிருக்கேன் அவங்கள விட. அப்படிங்கும்போது நம்ம பண்ண மியூசிக் வீடியோஸ்க்கு அதுக்கு கீழே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு குவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே நிற்கிறதா என்னோட மேஜர் தாட்டே. நம்ம எப்படி அவுட் ஸ்டாண்ட் பண்ணுறோம், அங்கேருந்து வெளியிருந்து எப்படி நின்று நம்ம ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஃபியர் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கணும். ஆடியன்ஸ் வந்து நம்ம அவங்கள ஒரு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒன்று பார்க்குறாங்க அப்படிங்கும்போது பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு என்னைக்கும் நினைப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஏதாவது மிஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம் எப்பவுமே என் ப்ராஜெக்ட் மேலே இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படியே பார்ப்பேன் பிரகதி அவங்க ஒர்க்கு அந்த இதெல்லாம் பண்ணும்போது ஓகே, இவங்க இழுத்து போட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதில் எதுவும் பண்ண தேவையில்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடியும் போது ஐ வாஸ் ஹாப்பி. லைக் என்ன சொல்கிறது, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட பெட்டராகவே இவங்க வந்து அதில் ஒரு எஃபர்ட் போட்டு எடுத்து இதை கொண்டு வந்திருக்காங்க. How did you like the output? பாக்குறீங்க அந்த மாதிரி எனக்கு இன்னும் காட்டவே இல்லை. ஆனா நிஜமா சொல்லிட்டா ரொம்ப அழகா இருக்கு. நீங்களும் அழகா இருக்கீங்க, அவங்களும். நான் பாத்துட்டேன், நான் ஒரு 12 வாட்டி பாத்துட்டேன். You look so nice, she looks so nice. அது தாண்டி I loved the costume and how it is actually complementing. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் இவங்க டீம் தான். அப்படியா? அண்ட் நீங்க அந்த ஃபேருக்கு போறது, அந்த சினிமா ஹால்குள்ள போறது, அந்த சினிமா அதெல்லாம் எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டினாங்க. ஸோ அது பார்க்கும்போதே எனக்கு நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன். நல்லா இருக்கு இந்த இடம்லாம். ஏன்னா சென்னையில் நான் அவ்வளோவா நிறைய இடத்துக்கு போனது கிடையாது. லேட்லி இந்த லாஸ்ட் 2 years தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி சென்னையே. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2-3 ஏரியா அங்கேயே தான் இருப்பேன் நான். ஸோ இது எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு சான்ஸாக இருந்துச்சு. பார்க்கும்போது சென்னையில் இப்படிலாம் இடம் இருக்கா, நல்லா இருக்கே. லைக் எனக்கு ஒவ்வொரு அந்த இடத்துக்குள்ள இவன் கூட்டிட்டு போகும்போதெல்லாம் நான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு புது ஊருக்கு வந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஷூட் பண்ணும் போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்க போகுது இந்த இடம், கிளாசிக்கா இருக்கே, இந்த இடம் நம்ம பார்த்தது இல்லை பட் நேர்ல பார்க்குறோம் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Pragathi, I just wanted to understand. So would you ever in your life consider dating someone like this lovely charming man in the video, who's very protective, who's very secure himself? Yeah, definitely. I mean, I think any girl wants a man who's secure with himself, who's very happy and confident within himself. Adu kandipa. And there's nothing more attractive than caring men who want to take care of you, who are naturally பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து I think in this day and age is definitely rare to find
and I think very special. So I think any girl-க்கு வந்து அந்த மாதிரி characteristics எல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். So definitely. So இந்த போஸ்டர் நீங்க வந்து publicize பண்ணும்போது உங்க இன்ஸ்டாகிராம்ல, I think it only came on your Instagram because obviously you do not want to reveal much about it. Did you anticipate so many comments of people actually guessing everyone apart from Ashwin? Everyone else apart from Ashwin. I saw so many names. Now first I was unga poster வந்து நான் 18 minutesல பார்த்தேன், if I remember. I already saw like 400 comments or something saying this is him, this is that guy, this is this guy, but no one told or no one commented that it was Ashwin. Yeah. That lovely man on that poster is Ashwin. You know, I think that was a win for us because நீங்க சொன்ன மாதிரி Ashwin is a lucky charm in any project that he's in. So யாரும் அதை கெஸ் பண்ணல அப்படிங்கறது வந்து we were as a team, we were very happy about it, honestly. And I think அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுனால தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள் எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு போகும்னு எதிர்பார்க்கல, பட் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும், மக்களோட இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அது பண்ணுது. அண்ட் ஐ திங்க் த ஃபேக்ட் தட் இட் வாஸ் சச் அ டஃப் கெஸ் தட் யாருமே அது அஸ்வின் அப்படின்னு கெஸ் பண்ணாதது வந்து வாஸ் definitely something we felt good about. But did people call and tell you இது அஸ்வின் தானே, இது அஸ்வின் மாதிரி? யாருமே சொல்லல. தெரிஞ்சவங்க கூட சொல்லல. யாருமே சொல்லல. Not even my friends, not even people who know me, not even our friends who know us. So actually யாருமே guess பண்ணல அது. And I think before the shoot Ashwin oda haircut வேற மாதிரி இருந்துச்சு. So right before the shoot, he had sort of cut his hair in a way that maybe people haven't seen him in a long time. So on the back, அந்த silhouetteல இருந்து பார்க்கறது வந்து நிறைய பேர் அஸ்வினே அந்த மாதிரி ரொம்ப நாளா பார்க்கல. So அது மேபி அவங்களுக்கு அது புதுசா இருந்திருக்கலாம். That hair is the culprit, Ashwin. Next time அந்த ஹேர்னால தான் அத்தனை random guesses வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். Because அது ஒண்ணுதான் டிஃபைனிங் ஃபேக்டர் அந்த போட்டோல. பின்னாடி கொண்டு இருந்ததுல அல்ல நிறைய வந்து அது ஒண்ணுதான் டிஃபைனிங். அதுல வேற அந்த போட்டோல வேற எதுவுமே தெரியல. அம்மா என்ன சொன்னாங்க பார்த்து? அம்மா வந்து I think இவ்வளோ வருஷம் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணியிருந்தாங்க. Since 2012 she not only literally traveled with me டூருக்கு போகும்போது, பட் சென்னையில் இருந்தபோது full and full she was always my momager, she was my manager, she was always with me. இப்போ வந்து அம்மா is not with me anymore, so she's living vicariously through everything that I'm posting. And so அம்மாவுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். அண்ட் அம்மா யூஎஸ்ல இருக்காங்க, ஸோ வேற டைம் ஜோன்ல இருக்காங்க இல்லையா. ஸோ காலையில் எழுந்த உடனே ஃபோன் பண்ணி, கண்ணா எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு கண்ணா, நைட் என்னோட ஃபோன் பேட்டரியே செத்துருச்சு. ஷீஸ் ஸோ எக்ஸைட்டட், ஷீ ஜஸ்ட் லவ்ஸ் வாட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஃபுல் காசிப் செஷன் மாதிரி எல்லா நியூஸையும் சொல்லாமல் இருந்தா அம்மா வந்து இப்போ என்னாச்சு, அப்படி என்னாச்சு, இப்படி என்னாச்சு. ஷி ரியலி லைக் என்ஜாய்ஸ் லிவிங் இன் தட். And so Amma's been very, very excited, and she's loved everything that's come out so far. And do we expect a lot more of you doing in India, or ஓடிடுறீங்களா திருப்பியுமே? இதுக்கு மேல ஓட முடியாது. இங்க வந்து கண்டிப்பா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றது ஆசை. Ashwin, how is it going for you? What's happening otherwise? Like with regards to projects, with regards to happening like probably by next 2 months la ஒரு release இருக்கு. So announcements இருக்கு. So tell me, what's the kind of friendship that you guys share apart from acting and all of that, apart from being on screen? Yeah, எனக்கு actually Ashwin ரொம்ப வருஷமாவே தெரியும். Before I want to say even before you started not before you started acting, but 2017-18 we have a very close mutual friend. So நானும் அஸ்வினும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிகாஸ் ஆஃப் அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வி கெட் டுகெதர் அ லாட். அண்ட் ஸோ ஈவன் பிஃபோர் திஸ் வீடியோ நாங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அண்ட் வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டுகெதர். நாங்கள் சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், லைக் ரேண்டம் திங்ஸ். ஸோ அஸ்வின் சொன்ன மாதிரி ஹீ வாஸ் கைண்ட் ஆஃப் கேம் இன் லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறது வந்து வி வர் சர்ச்சிங் ஃபார் திஸ் ஹீரோ. யூனோ என்னோட மைண்டில் வந்து I had like a image of someone, இவங்கள மாதிரி தான் வந்து வரணும்னு எங்களாமோ போய் தேடினோம். பட் நத்திங் கைண்ட் ஆஃப் sat with me. அண்ட் நிஜமா சொல்லணும்னா ஒரு நாள் நாங்கள் எங்கேயோ ஐஸ்கிரீம் சாப்பிட போன போது நானே நினைச்சேன் அஸ்வினே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் இட் வாஸ் we're so friendly with each other, and ப்ரொஃபஷனலாக நாங்கள் எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ நான் இமீடியட்டாக என்னைக்குமே
அந்த டிஸ்கஷன் இருந்ததே Yeah, கிடையாது. it's never been about work where like, you know, we play doubles badminton together or, you know, ice cream flavor பத்தி பேச like random things, you know. So work பத்தி பேசினதே கிடையாது. And so அப்பவே நான் நினைச்சேன் ஓகே இவர் கேட்டா வந்து பண்ணுவாரான்னு தெரியல, பட் அஸ்வின் எல்லாம் நம்ம மியூசிக் வீடியோல வந்து பண்ணுவாரா, லைக் there was such a like a, you know, என்னன்னா அவங்களே குறைச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க நிஜமாவே அப்படி கிடையாது. இங்க எல்லாருமே ஈக்குவல் தான். இங்க யாரும் பெருசு சின்னதே கிடையாது. see for instance நான் ஸ்கூலோ காலேஜோ படிக்கும் போது பிரகதி அப்போ வந்து சூப்பர் சிங்கர்ல இருந்தாங்க. ஆமா, நான் ஸ்கூல் படிக்கும் போது பிரகதி சூப்பர் சிங்கர்ல தான் இருந்தாங்க. நானும் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்தேன். நானும் ஸ்கூல் தான் படிச்சேன். You were in grade 8 இல்லையா? 9. I was in grade 8 then. Okay. நீங்க என்ன கிரேட்ல இருந்தீங்க? நான் கொஞ்சம் பெரிய கிரேட்ல இருந்தேன். சோ அப்போ அதான் சொல்றேன்ல, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு growthல இருப்பாங்க. சோ எதுவுமே வந்து இப்படியே போகாது, இப்படிதான் போகும். ஸோ அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரகதிக்கு தான் அங்க வந்து ஃபர்ஸ்ட்லி அந்த ஒரு ஃபேமுங்கிற விஷயம் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்ச நாள் அவங்க இங்க இல்லை, அதனால அவங்க ஒர்க் வேற மாதிரி ஒரு இதுல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்ப இங்க வராங்க. அப்படிங்கும்போது பிரகதினா தெரியும் எல்லாருக்கும். பட் அந்த டைம் பீயிங் தான் இப்போ இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் மேபி பீப்புள் வுட் ரெகனைஸ் மோர் ஆஃப் அ டேலண்ட். ஓ இவங்க நல்லா நடிக்கிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு இன்னொரு இது கிடைக்கும். ஷீ இஸ் ஆல்ரெடி பீன் அ குட் சிங்கர் ஹியர், எல்லாத்துட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க சிங்கர்னு சொல்லி. இப்போ ஆக்டர்னு பேர் வாங்கி இன்னும் அடுத்த ஒரு ஜேர்னிக்கு போறாங்க. ஸோ நானுமே அப்படிதான். இப்போ நான் ஒரு பாயிண்ட்ல ஓகே ஒரு ஷோ மூலியமா நான் வந்து ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபிலிம்ஸ் ஒன்று போகுது. திரும்ப அடுத்த ஒரு ஃபிலிம் வரும்போது என் கிராஃப்ட் திரும்ப மாறும். இங்க சினிமாங்கிறது அதுதான். ஸோ நத்திங் இஸ் பெர்மனன்ட் ஹியர். அதனால லைக் ஏன்னா இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து அது எப்படி சொல்றது, ஒரு நம்ம கண்டென்ட்டா பார்த்தோம்னா அது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வந்துடும். இட்ஸ் ஆல் அபவுட் தி கண்டென்ட் வாட் வி டூ. அது நம்ம ஹோல் ஹார்ட்டடா ஒரு லவ்வோட பண்ணும்போது அது தானா அமையும். அந்த யூனிவர்ஸே நமக்கு கொடுக்கும். அதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா எனக்குமே ஐடியா இல்லை. ஏன்னா நான் பண்ற ஐடியாலும் இப்போதைக்கு நான் பெருசா யோசிக்கல. ஏன்னா எனக்கு வேற கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுங்கிறது நான் அது யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு இது வந்துச்சு. ஸோ வரும்போது ஓகே ட்ரை பண்ணுவோம், நல்ல ஒரு டேலண்ட் அண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று போச்சு. தவிர ஐயோ பிரகதி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் எதுவும் நான் யோசிக்கல. அப்படி பார்க்கவும் மாட்டேனா. நாங்கள் பார்க்கறது என்ன கான்டென்ட், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. அண்ட் பிரகதி, நீங்க வந்து ஜிவி சாருக்கு பாடிருக்கீங்க, யுவன் சாருக்கு பாடிருக்கீங்க, அனிக்கு பாடிருக்கீங்க, நிவாஸ் பிரசன்னா, மோஸ்ட் ஆஃப் லைக் தீஸ் நோன் பீப்புள் யூ சங் ஃபார் தெம். ஆனா நானே வந்து கம்போஸ் பண்றேன், உங்க காம்போசிஷன்லயே நீங்க பாடுறீங்க அப்படின்னு சொன்னப்போ ஹவு challenging or how easy was it rather? You know, it was actually the opposite of easy because இன்னொருத்தரோட காம்போசிஷன்ல பாடும்போது அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம டெலிவர் பண்றோம் as a singer. But when you compose and you sing the song, எனக்கே நிறைய ப்ரெஷர். பிகாஸ் எனக்கு எந்த டேக்குமே பிடிக்கல, எந்த வேர்ஷனுமே பிடிக்கல. யூனோ திருப்பி ரெக்கார்ட் பண்ணோம், இந்த வேர்ட் நல்லா இல்லையே, இந்த சிலபிள் நல்லா இல்லையேங்கிற அளவுக்கு வந்து நாங்கள் டைசெக்ட் பண்ணி பாடிட்டு இருந்தோம். Finally, you know, I had some mentors and friends come in and say, நீ தயவு செஞ்சு இந்த பாட்டை தொடாத, அது அப்படியே விட்டுரு, இது நல்லா இருக்கு, நீ நல்லா தான் பாடியிருக்கேன். பிகாஸ் அந்த ஃப்ரீடமும் இருக்கு. இல்லை திருப்பி ரெக்கார்ட் பண்ணிடலாமே, இல்லை திருப்பி இந்த லைனை பாடிடலாமே அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஐ திங்க் அது ரொம்ப நாள் I was putting a lot of pressure on myself for this to be, you know, the best thing I've ever sung in my life. பட் நிறையா பேர் எனக்கு ரிமைண்ட் பண்ணது வந்து அது எங்க ரெக்கார்ட் பண்ணாலும் எதுவா இருந்தாலும் அந்த டைம்ல அந்த ஒரு ஸ்பேஸ்ல ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இது ஆக்சுவலி த ஃபன்னியஸ்ட் திங் இஸ் த ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் தி சாங் இஸ் த டெமோ தட் ஐ sang ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ஒரு 100 டேக்ஸ் இருக்கும், அது எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. அண்ட் யூனோ மை ப்ரொடியூசர் அண்ட் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வர் just leave the song please, லைக் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஐ வுட் ஆக்சுவலி சே தட் இட்ஸ் குவைட் ஹார்ட் பட் வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். Very, very enjoyable experience. Yeah. What do you see success and what do you see failure as? Without failure, you can't go success. ஏன்னா அந்த ஃபெயிலியர் இருந்தால் தான் அந்த இடத்துக்கான மரியாதையை ஆக்சுவலி சக்ஸஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியுங்கிறது தான். ஸோ அண்ட் நத்திங் இஸ் பெர்மனன்ட். ஃபெயிலியரும் பெர்மனன்ட் கிடையாது, சக்ஸஸும் பெர்மனன்ட் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் மிக்ஸ் ஆஃப் போத். ஒன்று அதை எடுத்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அது எங்கே ஃபெயில் ஆகுதோ அங்கே தான் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி தான் எல்லாமே. எடுத்தோடனே நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட முடியாது. இன்வென்ட் பண்ணும்போது டேரெக்டாக ஒன்று யாருமே இன்வென்ட் பண்ணல.
அதில் என்ன ஒரு இது இருக்குன்னு பார்ப்போம், ஃப்ளாஸ் இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஃப்ளாஸை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது கடைசியாக ஃபைனல் ப்ராடக்டாக நம்மள்கிட்ட வரும். ஸோ அதான் நம்ம லைஃப்லேயும் சக்ஸஸாக எடுத்துக்கணும். ஸோ எல்லா வாட்டியும் அதை நம்ம ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். பண்ண வில் கெட் த பெஸ்ட். அப்படி தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் சரி, ஐ மீன் எல்லாமே நம்ம இன்னைக்கு லைஃப்பில் டே டு லைஃப்பில் நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் அப்படி தான். இன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காரு தான் எனக்கும் இருக்குது. ஸோ அதில் என்ன பெட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் நம்மளும். ஸோ நம்மளை பெட்டர் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். சேம் தானே, அதே கார் தான் எனக்கும், நம்ம அதே காரில் போகிறோம். பட் எனக்கு அது லக்ஸரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் மனுஷங்களும். ஸோ நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ ஃபெயிலியருங்கிறது எண்டே கிடையாது. அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ நான் அப்படி தான் எடுத்து பார்க்குறேன். Lovely. And Pragathi, what about you? I think very similar response. லைஃப்பில் வந்து நிறையா சக்ஸஸஸ் இருந்திருக்கு, நிறையா ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. பட் ஐ திங்க் அஸ்வின் சொன்ன மாதிரி அந்த ஃபெயிலியர் இல்லாமல் அந்த சக்ஸஸோட ஐ திங்க் டேஸ்ட் கிடைக்காது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் both are very necessary in life, and அதுதான் வந்து நம்மளை that makes us who we are, and it keeps you grounded and keeps you aware of what's going on, and you're able to celebrate and the success வரதை வந்து நம்ம சந்தோஷப்பட முடியும், celebrate பண்ண முடியும் only if there is failure. So I think both are very necessary, and both we're meant to experience. I only have all the love in my heart and all the prayers and wishes to give the both of you. So all the very best with Adada, and Adada மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இன்னும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட லேப்ல வந்து விழுங்கிறது என்னோட பிரார்த்தனை. All the very best and fulfill up. Thank you so much. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். J.N.N.I Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, AICTE, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.